ஜனாதிபதி மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க கடைசியா பங்கு பெற்ற மீட்டிங்ல அவங்க ஒரு சின்ன வாசகம், நமக்கு இருக்கிறது வந்து நாலேஜ் சொசைட்டி. இந்த தருணத்துல நமக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அதனால நம்ம அதனால நெக்ஸ்ட் ஒரு 4 hours நம்ம தயவு செய்து போனை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுப்போம், அதை மியூட்ல வச்சுப்போம் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு அருமையான நாள். இன்றைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டா ஆர்டி சந்திரமோகன், சிஎம்டி ஆஃப் ஹாட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் இன்றைக்கு நமக்கு வர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த இளம் தொழில் முனைவோர் மையம், இதை பத்தி இங்க வந்திருக்க சிலருக்கு தெரியாம இருக்கலாம். சோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். இளம் தொழில் முனைவோர் மையம், இதுல பேரண்ட் சாப்டர் வந்து எங்களுக்கு மதுரையில் இருக்குது. இது சென்னை சாப்டர். சென்னை சாப்டர்ல we have 4 office bearers. ஒருத்தர் எங்க பிரசிடென்ட் மிஸ்டர் ஏ நடேசன், and myself, Vice President myself, Secretary D. Ananda Kumar, and Treasurer V. Sandeep Kumar. So இந்த இளம் தொழில் முனைவோர் மையம் வந்து TN Chamber Foundation அது சார்ந்தது. இதை முதலாக மதுரையில தான் இதை ஆரம்பிச்சது, ஆகஸ்ட் 2004. இதை யார் இன்னாகரேட் பண்ணு கேட்டீங்கன்னா டாக்டர் ஜஸ்டிஸ் A.R. லக்ஷ்மணன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இது அவங்களால் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் மதுரையில் இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுவும் 2004 28 ஆகஸ்ட் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க சீஃப் கெஸ்டா வந்து உரையாற்றினாங்க. சென்னையில வந்து இளம் தொழில் முனைவோர் மையம் 2010 அப்ப ஆரம்பிக்கப்பட்டது, ஜூலை மாசத்துல. அந்த மீட்டிங் எங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா இன்றைக்கு வரப்போற சீஃப் கெஸ்ட். அவங்க நாங்க இன்வைட் பண்ண போனச்சுல அவங்க கேட்ட முதல் கேள்வி, நான் ஏற்கனவே நான் வந்திருக்கேனே உங்களுக்கு, நான் வந்து வரணுமா அப்படின்னாங்க. நானும் செக்ரட்டரி ஆனந்தகுமார் தான் போயிருந்தோம். அப்புறம் சொன்னோம், சார் நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க, எங்களுக்கு நல்லா வளர்ந்துருச்சு, இன்னொரு முறை நீங்க வந்து எங்களுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். எந்த ஒரு மறுப்பு இல்லாமல் உடனே சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், the age of human mankind அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh years முன்னாடி ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்டோன் ஏஜ், கற்காலம், அடுத்தது பிரான்ஸ் ஏஜ், ஸ்டீல் ஏஜ், அதுக்கு அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் ஏஜ், அது வந்து 10,000 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ், அது வந்து ஆரம்பிச்சு ஒரு 300 years ஆயிடுச்சு. இப்ப நம்ம கடந்த 30 ஆண்டு காலமாக நம்ம கடந்து வர்றது வந்து டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஏஜ். இந்த ஏஜ்ல இன்னோவேஷன் மிக மிக முக்கியமானது. இன்னோவேஷன் இல்லை என்றால் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. சோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக போறது வந்து நாலேஜ் ஏஜ். நாலேஜ் ஏஜ் அப்படிங்கிறப்ப
கண்டிப்பா நாலேஜ் இருந்தா தான் நம்ம பிசினஸே பண்ண முடியும். அதற்கு இந்த மாதிரி இளம் தொழில் முனைவு மையம் அதை நம்ம வந்து நீங்க ஜாயின் பண்றதுல எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள் அவங்க இன்வைட் பண்ணி we conduct various programs by which their knowledge, skills and attitude gets enhanced. Next. வருஷத்துக்கு 12 மாதங்கள், 12 முறை நாங்க மீட் பண்றோம். அதுல 8 மீட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா we invite professionals from various business experience. அவங்க வந்து எங்களுக்கு they conduct programs. அதுல presentation கொடுப்பாங்க. That includes marketing, finance, administration, and what not. ஒரு 2 மீட்டிங் வந்து we invite successful entrepreneurs to share their stories with us. So அதுதான் இன்றைக்கு முயற்சியாக மிஸ்டர் ஆர் சந்திரமோகன் அவங்க வர்றாங்க இன்னைக்கு. அதுக்கு பிறகு ஒரு ஃபேக்டரி விசிட் போவோம், ஒரு மெகா சைஸ் ஃபேக்டரி விசிட் பண்ணி we learn by visiting the factories. இன்னும் ஒரு மீட்டிங் வந்து we conduct 2-day workshop program. ஜூலை மாசம் எங்களுக்கு முடிந்த ஜூலை மாசத்துல we had a workshop program for 2 days. business model canvas அப்படின்னு சொல்லி ஒரு business concept எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. It was a hand holding effort. உங்களுக்கு சொல்லி கொடுத்து அங்கேயே எங்களை அப்ளை பண்ண வச்சு எப்படி பிசினஸ் நம்ம scientific way of doing business சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. So chapters வரச்சல மதுரையில we have 2 chapters. சிவகாசி, சென்னை, ராம்நாத், கரூர் and திண்டுக்கல் இதெல்லாம் சாப்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு we have more than 1,000 members all together in Tamil Nadu. கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு 50 மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 4 workshops, 3 factory visits and 2 delegation. 2 முறையாக வெளிநாட்டு பயணம் டெலிகேஷன் போயிருக்காங்க. காம்படிஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு. இது வரைக்கும் 10 மீட்டிங் நடந்திருக்குது. அதுல மீட்டிங் டாபிக்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே ஒரு எம்எஸ்எம்இஸ்க்கு ரொம்ப அவசியமானது. உங்களுக்கு இதை வந்து நம்ம கண்டிப்பா கத்துக்க வேண்டியது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் கடந்த 4 வருடங்களாக உங்களுக்கு எவ்ரி இயர் கண்டக்ட் ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம். உங்களுக்கு இப்ப கடைசியா பண்ணதான் பிசினஸ் மாடல் கேன்வாஸ் அந்த முறையை சொல்லி கொடுத்தாங்க. தாண்டி கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது இந்த போரம்லயே வந்து கிளஸ்டர்ங்கிறது ஒரு 8 பேர் சேர்ந்த ஒரு சின்ன ஒரு டீம். உங்களுக்கு அந்த டீம்ல நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீங்க பிசினஸ் எடுத்தீங்கன்னா சில அவசியங்கள் கண்டிப்பா இருக்கணும்னு இருக்குது. பிசினஸ் எடுத்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் பிசினஸ் பிளான், பட்ஜெட்டிங் பண்ணணும், நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும், அண்ட் பீரியாடிக்கல் பிசினஸ் ரிவ்யூ இருக்கணும், அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொழில அவசியங்கள். இந்த கிளஸ்டர்ஸ்ல வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் இதெல்லாம் அடிப்படை இருக்குதா அப்படிங்கிறது நாங்க அதை பாக்குறோம். உங்களுக்கு அது ஹேண்ட் ஹோல்டிங் எஃபர்ட் உங்களுக்கு. இதை கண்டிப்பா நாங்க பண்ணணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வர்றோம். அது மட்டும் அல்லாமல் நம்ம கான்செப்ட் பண்ற நம்ம லேர்ன் பண்றோம் உள்ள ஸ்பீக்கர்ஸ்ட. இது அப்ளிகேஷன் பண்றதுல நமக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் வேணும். இந்த கிளஸ்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு இதை நாங்க எப்படி அப்ளை பண்றதுங்கிற நாங்க வந்து செயல்படுறோம். அதான் கிளஸ்டர்ஸ் முறை. ஃபேக்டரி விசிட்ஸ் இது வரைக்கும் ஒரு 3 ஃபேக்டரிஸ் விசிட்டட். ஒன்னு சேலம் ஸ்டீல் பிளான்ட் இன் சேலம், லவ்லி ஆஃபீஸ் பிரிண்டர்ஸ் சிவகாசி, லாஸ்ட் இயர் in Madurai Indian Foods Private Limited. Delegations, as I said earlier, we have been to Indonesia, Malaysia, last year to United States. Then a competition சொன்னேன். காம்படிஷன்ங்கிறது எஸ் கான்ஃபரன்ஸ் பேரண்ட் சாப்டர் மதுரையில் they conduct competition between the chapters. அருமையான அது ஒரு நாள் ஈவெண்ட், ரொம்ப அருமையா இருக்கும். பிசினஸ் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, லைவ்லியா இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு நீங்க ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் லேர்னிங் கிடையாது, லேர்னிங் வராது. பட் பாக்குறதும் விசிட் பண்ணி பாக்குறோம் இல்லையா, நல்ல லேர்னிங் இருக்கும் அதுல. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் சென்னை சாப்டர் நாங்க we won the trophy for a couple of years.
கைதட்டுங்களேன். சக்சஸ் ஸ்டோரிஸ். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபாலோவிங் இங்க கொடுத்திருக்க leaders in business, they have shared success stories with us. So I request members, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அமைப்புல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதை பற்றி பின்னாடி மதுரை முதல் சாப்டர்ல இருந்து பிரசிடென்ட் தினேஷ் வந்திருக்காங்க. அவங்க சில முறைகள் நம்ம சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு அவசியமானது. நம்ம இன்னைக்கு மீட்டிங் அஜெண்டா எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பகுதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேட் ஆர் பெரிஷ். இன்னோவேட் ஆர் பெரிஷ்ங்கிறது இன்னோவேஷன்ங்கிறது அவசியமானது. அதை பற்றி நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த எஸ் மூலமா பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க ஒரு சில மெம்பர்ஸ். உங்களுக்கு அதை பத்தி பெனிஃபிட்ஸ் த்ரூ எஸ் அதை பத்தி ஒரு மிஸ்டர் விஜயகுமார் அவரு அதை பத்தி ஒரு பேசுவாரு. அதுக்கப்பிறகு மெயின் ஸ்பீக்கர்ஸ் அவங்க இருக்காங்க. சோ நம்ம இன்னோவேட் ஆர் பெரிஷ் இதை நம்ம ஆரம்பிப்போம். இது நான் கடந்த 2 மாத காலமாக ஒரு கடினமான உழைப்போடு இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். we were engaged in the imports and exports of various products. அதுல பாத்தீங்கன்னா we met with failures. அந்த failures ஆகுறதுல நம்ம ரியலைஸ் பண்றது கிடையாது why we are failing அப்படின்னு சொல்லி. அது ஃபெயிலியர் ஆன பிறகு அது கடந்து வந்த பாதையை பார்க்கறது தான் புரிஞ்சுக்கிட்டோம். we were stuck in a trap, commodity trap அப்படின்னு சொல்லி ஒரு இதுல நாங்க சிக்கிடுவோம். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த இளம் தொழில் முனைவோர் மையத்துல சேர்ந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கமாடிட்டி ட்ராப்னு ஒன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா இது பல பேர் இந்த ட்ராப் நம்ம மாட்டிருப்போம். இந்த ட்ராப்பை பத்தி நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படியே ட்ராப் நம்ம மாட்டியிருந்தா கூட நம்ம மாட்டியிருப்போமா நமக்கு தெரியாது. 3வது மாட்டியாச்சு, எப்படி வெளியே வரும் அது நமக்கு தெரியாது. இங்க உள்ள எம்எஸ்எம்இஸ் பெரும்பாலானோர் இந்த ட்ராப்ல நம்ம மாட்டிருப்போம். இந்த மீட்டிங்கோட கருவு என்னன்னு பாத்தீங்கன்னா when you fail to differentiate yourself with competitors, சரி, when you the lack of uniqueness வரச்சல இந்த ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிறோம் உங்களுக்கு. சோ இந்த ட்ராப்பை பத்தி I'll be explaining எப்படி ஒவ்வொருத்தரும் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறோம், ட்ராப்னா என்ன, இம்பாக்ட் எப்படி இருக்கும், ரீசன் ஃபார் கெட்டிங் இன்டு தி ட்ராப்ல எத்தனை வகைகள் இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இங்க இருக்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாம் எம்எஸ்எம்இஸ். உங்களை பத்தி சின்ன ஒரு ஓவர்வியூ. நம்ம MSMEs, we are blessed to be a part of vital national and international value chain. In the MSMEs, we are engaged in producing wide range of goods and services that is required not only in domestic market but also in international markets. நம்ம நாட்டின் முதுகெலும்பு. We are key drivers for bringing economic development. நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லாம இந்த நாட்டில் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. We contribute almost 8% to country's GDP. இன்னைக்கு நம்ம country's outputல நம்ம கான்ட்ரிபியூஷன் மேனுஃபேக்சரிங் அவுட்புட்ல 45%, country exportsல 40%. Employment, we are the major employment providers in India. இப்படி இருந்துங்க நம்ம MSMEs
உங்களுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த், அது வீக்னஸ் பார்ப்போம். நமக்கு நிறைய குறைகள் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. குறைகள் ரெண்டு விதம், ஒண்ணு இன்டர்னல் மைக்ரோ, இன்னொரு மேக்ரோ. இன்டர்னல் நம்ம கையில இருக்கு, சரியா? இது வந்திருக்க பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆந்திரப்பனர்ஸ் ஆயிருப்போம், ஆர் செகண்ட் ஜெனரேஷன் ஆந்திரப்பனர்ஸ் ஆயிருப்போம். உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து விஷன் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு போகும் பாதை என்னன்னு தெரியாது, எக்ஸிகியூஷன் ஸ்கில்ஸ் நமக்கு பெருசா இருக்கிறது கிடையாது. சரி, அதை விடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம நிர்வாகத்துல ஹையரார்கி அப்படின்னு ஒண்ணு கிடையாது, சரியா? ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நம்ம தான் பர்ச்சேஸ் பார்ப்போம், நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்ணுவோம், நம்ம தான் சேல்ஸ் பண்ணுவோம், நம்ம தான் நிர்வாகம் பார்ப்போம், கவர்மெண்ட் டெண்டரா நம்ம தான் பார்ப்போம். திடீர்னு யாராவது ஸ்பீக்கர் வந்து சொல்லுவாரு, MSMEs we should have a presence in e-commerce and social media அப்படின்பாரு. உடனே நம்ம தான் பார்ப்போம் அதே உங்களுக்கு. ஆனா அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டோம், ஏன்னா ஆடிட் பார்க்கலாம், நம்ம வேலை கிடையாது. சரி, அதே மாதிரி நமக்கு டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. நமக்கு வந்து யாருக்கும் நம்பிக்கை வராதுங்க. நமக்கு கீழே ஒரு கோர் டீம் இருக்கும் உங்களுக்கு, சரி? அவங்கள வந்து நான் மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வரணும் எண்ணம் வந்து நமக்கு பெருசா இருக்காது. ஏன்னா அவன் சொல்லி கொடுத்துட்டா வேலையை விட்டு போயிடுவான் இல்லையா, அரைமுறையா வச்சுக்கிட்டு. அது மாதிரி டிசிஷன் இருக்கும், அடுத்த நாள் காலையிலேயே முடிவை மாற்றுவோம். ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணது இல்லையா உங்களுக்கு, அப்படிதான் பண்ணுவோம். அது மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட் டிஸ்பியூட் இருக்கும். ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி லெவலே டிஸ்பியூட் இருக்கும். அவருக்கு கம்பிடன்சி லெவல் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல இருப்பாரு, பட் அவருக்கு வந்து பைனான்ஸ்ல வச்சு இவ்வளவு பல குறைபாடுகள். இதெல்லாம் வந்து நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு இளம் தொழில் முனைவர் மையத்துல வந்து நம்ம சேர்றதுல கண்டிப்பா கரெக்ட் ஆகும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பேங்க்ஸ், இன்னைக்கு இந்தியாவில் உள்ள பேங்க்ஸ் எல்லாம் லோன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த லோன்ஸ் அட்வான்சஸ்ல MSMEs கொடுத்த பங்கு மட்டுமே 50%. பெருமையா இருக்கா? ஆனால் இதுல NPA பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அது வந்து ஒரு 50% நம்ம தான். மீனிங் த குவாலிட்டி ஆஃப் அசெட்ஸ் வாட் வி ஆர் யூ டு பேங்க் இஸ் டிட்டீரியேட்டிங் உங்களுக்கு. மீனிங் நம்ம கொடுத்த கொலாட்டரல் கிட்ட போகல, நம்ம பினான்சியல் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. இது ஒரு குறைபாடா? நெக்ஸ்ட், நாங்க போயிருக்கப்ப ராஜி சந்திரமோகன் இன்றைக்கு வர போற சீஃப் கெஸ்ட், அவங்க சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு ½ hour நாங்க மீட் பண்ணோம், நான் செக்ரட்டரி அனந்தகுமாரும். இந்த ½ hour எங்களுக்கு மீட்டிங் மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நம்ம புனித வளர்ச்சியில கம்பெனி அசெட் மாதிரி இருக்கிறோம். நம்ம கம்பெனி வளர்ந்து லெவலுக்கு போனதுக்கு பிறகு we became liability. நமக்கு எப்படின்னா, நம்ம கம்பெனியை வந்து ஒரு கார்பரேட் லெவலுக்கு கொண்டு போன ஆசை இருக்குது. நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம கம்பெனி லிஸ்டிங் பண்ணது என்னம்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட உள்ள குறைபாடு என்ன கேட்டீங்கன்னா, யாரும் கேள்வி கேட்ட முடியாது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வளர்ந்து பெரிய நிலைக்கு வர்றதுல ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும், கேள்வி கேட்பாங்க, நம்மளுக்கு கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி இளம் தொழில் முனைவர் மையம் இதோட சேர்மன் வி நீதிமோகன் அவங்க ஒரு தடவை சொன்னது, லேக் ஆஃப் ரியலைசிங் ஃபெயிலியர்ஸ், அதாவது லேட் ரியலைசேஷன் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நம்ம தொழில் பண்றோம், நம்ம ஒரு சமயம் ஃபெயிலியர்ஸ் வரத்தான் செய்யும், பட் நம்ம அதை அக்செப்ட் பண்றது கிடையாது, தாண்டி போயிடுவோம். பட் பை தி டைம் பிகம்ஸ் டூ லேட். உங்களுக்கு அதுக்குள்ள நமக்கு வந்து பணம் விரயமாயிருது, டைம் எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி தொழில் சந்திச்சாலும் we should document, அதை ரிவ்யூ பண்ணி why we have failed அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அதை நம்ம பண்றது கிடையாது. நெக்ஸ்ட், இது மேக்ரோ ஃபேக்டர்ஸ். இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வரச்சலங்க, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11th இருந்து ஃபார் ஆல்மோஸ்ட் 2 weeks பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் was highly volatile. ஆகஸ்ட் 24th மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1600 பாயிண்ட் சென்செக்ஸ்ல மார்க்கெட் கொலாப்ஸ்ட். ரீசன் பார்த்தீங்கன்னா சைனீஸ் டிவாலுவேஷன் ஆஃப் கரன்சி 2 to 3%.
இதுல ஒரு 4 பெரிய நிறுவனங்கள் சரியா எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்காங்க பாருங்க. ரிலையன்ஸ் லெட் பை அனில் அம்பானி, அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன், மார்க்கெட்டோட அவங்க தொழில் மதிப்பு 20% டவுன் அந்த ஒரு 2 வீக்ஸ்ல. அண்ட் முகேஷ் அம்பானி லெட் ரிலையன்ஸ் 12% டவுன். அண்ட் டாடாஸ், பிர்லாஸ் அவங்களுக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் குறைஞ்சிருக்கு, 8 to 12% குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கே இந்த இம்பாக்ட் இருக்குச்சுல, நமக்கு இந்த இம்பாக்ட் இருக்குமா இல்லையா? நம்மளால மெஷர் பண்ண முடியுதா? நம்ம ஏன்னா நம்ம ஆடிட்டு பார்த்துப்பாரு, நமக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது, ஆடிட்டு பார்த்துப்பாரு. சரி, அடுத்தது அந்த கருப்பு திங்கள் 24 ஆகஸ்ட் அன்றைய தினம் மட்டும் இந்தியாவில் உள்ள 9 கோடீஸ்வரர்கள் அவங்களோட சொத்து மதிப்பு இண்டிவிஜுவல் நெட்வொர்க் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி குறைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி 180 கோடி, and Pharma King Dilip Sanghavi 120 crores, then Ashish Premji 100 crores. இவங்களுக்கு இவ்வளவு அடி விழுந்துச்சுல, நமக்கு இந்த அடி விடுமா இல்லையா? நம்ம யாரும் நினைச்சு பார்த்து போவோமா? இதை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம ஆடிட்டர் பார்த்துப்பாரு இல்லையா? நெக்ஸ்ட் கமாடிட்டிஸ். நெக்ஸ்ட் கடந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே we are selling goods, selling products. ப்ராடக்ட் வரச்சில finished goods, அதுக்கு பேசிக்கா ரா மெட்டீரியல்ஸ் இல்லையா? கடந்த ஒரு 12 மாதங்களாக நிறைய ரா மெட்டீரியல்ஸ் பிரைசஸ் எல்லாம் கிராஷ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த இம்பாக்ட் கண்டிப்பா நமக்கு உண்டு. இதுல எடுங்க கூட 60% டவுன் சரியா? அடுத்தது அலுமினியம் 28% டவுன், காப்பர் 30% டவுன், பிளைவுட் அது 20% டவுன், கோல்ட் 15% டவுன், பாம் ஆயில் 25% டவுன். இந்த விலை வீழ்ச்சியில கண்டிப்பா எம்எஸ்எம்இஸ் நமக்கு இம்பாக்ட் இருக்கும். Assume you are holding a raw material or finished goods. இந்த commodity price இறங்குறதுல இருப்பு வச்சிருக்கீங்க, என்ன ஆகும்? பிரைஸ் குறைச்சல நமக்கு இம்பாக்ட் இருக்கும். கண்டிப்பா the bottom line profitability will take it. சரி, பரவாயில்ல. அதே மாதிரி விலை தொடர்ச்சியா விளைச்சல நம்மளோட என் ப்ராடக்ட் பிரைஸும் பாத்தீங்கன்னா கணிசமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி, அப்ப என்ன ஆகும்? சேல்ஸ் ரெவன்யூ growth இருக்காது. இன்றைக்கு நிறைய எம்எஸ்எம்இஸ் have been complaining last 2 years வந்து நிர்வாகத்துல வளர்ச்சி இல்லை. நீங்க எஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லும் பிளஜ்ல வருடாந்திர வளர்ச்சி வந்து 30% இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு எம்எஸ்எம்இஸ் are we able to see 30% growth in our top line? அப்படி growth யாரெல்லாம் வந்து 30% இல்லை 20% இல்லை நினைக்கிறீங்க? கை தூக்க முடியுமா? சும்மா தூக்குங்க, தப்பா நினைச்சுக்க மாட்டோம். வெரி குட். இப்ப நானே தூக்கிறேங்க. எனக்குலாம் கடந்த 3 வருஷமாக 15% மேல வளர்ச்சி இல்லைங்க. சரியா? சோ இந்த கமாடிட்டி ட்ராப் இதுல சிக்கி இருக்கும். கவலைப்படாதீங்க, இதை வெளியே வர சொல்யூஷன் பார்த்துருவோம் நம்ம. சோ இந்த கமாடிட்டிஸ் வரை குறையிறது வந்து நமக்கு இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஜலதோஷம் அப்படின்னா நமக்கு சிவரிக்கும் இல்லையா? சீனக்காரன் அவனுக்கும் சரியா காய்ச்சல்னா நமக்கு இங்க வந்து தும்மல் வராது. ஏன்னா இன்னைக்கு he has become major consumer of many commodities. நீங்க பாருங்க, அலுமினியம் கன்சப்ஷன் வந்து 54%, அடுத்த பாருங்க ஸ்டீல் 45%, லீட் 40%, பாம் ஆயில் 10%. இன்னைக்கு அவங்களும் ஒரு மேஜர் பிளேயர். இன்றைக்கு எம்எஸ்எம்இஸ் இந்த டேட்டாஸ் தான் நமக்கு irrelevant இக்னோர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்ம என்னைக்கு பார்க்க ஆரம்பிப்போம் இதெல்லாம். இப்ப யாரும் இம்போர்ட் இருக்கிறீங்களா? இம்போர்ட் ஆஃப் த்ரீ கமாடிட்டிஸ். சரி, இம்போர்ட்ல இருக்காரு. உதாரணம் சொல்றேன், நான் அவரை குறிப்பா சொல்லல. உங்களுக்கு இம்போர்ட் பண்றீங்க, assume you are importing say plywood from Malaysia. யுசாந்த் எல்ஜி இம்போர்ட் பண்ணுவோம். பேமெண்ட் வந்து நமக்கு ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து 3 months கழிச்சு கொடுத்தா போதும். சரக்கு இந்தியாவுக்கு வந்துச்சு 2 weeksல கிளியர் பண்றோம். அன்றைக்கு ரூபா மதிப்பு வந்து ஒரு 63 ரூபாய் இருக்கு. கிளியர் பண்ணி சரக்கு விட்டுறோம். பில் டியூ டேட் என்னைக்குன்னா 3 மாசம் கழிச்சு தான் வரும். அன்றைக்கு ருபி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு, 66 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? ஒரு $1 lakh வச்சுக்கோங்க. ஒரு டாலருக்கு 3 ரூபானா $1 lakh $3 lakhs அவுட்டா. தொடர்ச்சி இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்? அடி வந்துட்டே இருக்கும்.
அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் சுதாரிப்பே வரும். உங்களுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க, சார் சைனால பிஎம்ஐ இண்டெக்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னு. இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்காரு பிஎம்ஐ உங்களுக்கு. அப்ப இண்டஸ்ட்ரி அவ்வளவு டவுன் ஆகுது இந்தியால அப்படின்னா, சரி அப்படின்னா என்ன? அதனால எம்எஸ்எம்இ நமக்கு வந்து விழிப்புணர்ச்சிங்கிறது இனிமேல் ரொம்ப அவசியங்க. நாலேஜ் வேர்ல்ட் எதையுமே நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் இது ஒரு தொல்லை, இ காமர்ஸ். சரியா? அதாவது நமக்கு வந்து போட்டிங்கிறது எங்க இருந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது. 2014 இ காமர்ஸ் வர்த்தகம் மூலமாக நடந்த தொழில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7 பில்லியன் இருக்கிறாங்க. அதாவது ஒரு 50,000 கோடி. அவங்களுக்கு தொழில் எங்க வந்துச்சு? நம்ம இருந்து எடுத்துட்டானே இல்லையாமாவா? சும்மா சொல்லுங்க. சரி பரவாயில்ல. இன்னும் நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸுக்கு நிறைய எடுத்துப்பாங்க நம்ம இருந்து. ஏன்னா 2020 கிட்டத்தட்ட வந்து இ காமர்ஸ் வர்த்தகம் வந்து ஒரு $21 பில்லியன் வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வளர்ச்சி என்ன ஆகும்? சரியா? இந்த கம்பெனிஸ் பாருங்க, பிளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல். இந்த கம்பெனில ஆரம்பிச்சு 4 figures ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் லாபத்தை பார்த்து நினைக்கிறீங்களா? லாபமே பார்க்கல. பாருங்க 13-14 400 crores லாஸ் ஸ்னாப்டீல். பிளிப்கார்ட்டுக்கு 265 crores லாஸ். அமேசான் 321 crores லாஸ். சோ இந்த கடந்த 2014 நடந்த $7 பில்லியன் பிசினஸ்ல இவங்க 3 பேர் மட்டுமே ஷேர் வந்து 80%. சரி, இப்ப நமக்கு வந்துங்க பிசினஸ்ல பணம் வேணும், என்ன பண்ணுவோம்? பேங்க்கு போவோம் இல்லையா? நம்ம கொலாட்டரல் தூக்கிட்டு பேங்க்கு போவோம். 5 கோடி மதிப்பு இருக்கும், பேங்க் 2 கோடி தர்றேமா உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே கைது போட்டு வாங்கிட்டு வரும் இல்லையா? இவங்கெல்லாம் வந்து ஃபண்ட் செய்தது வரும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? சரி, ஏன்னா பிசினஸ் மாடல் வந்து பிரமாதமா இருக்கும். There are people to invest. They are getting funds from different avenues. உங்களுக்கு ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் வாங்க, அப்புறம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. இவங்க நம்ம மாதிரி பேங்க்ஸ் போறது கிடையாதுங்க. இன்னொரு ஆள் இவங்களுக்கு பணம் தர ரெடியா இருக்கான். அதன் மூலமா they are doing promotional activities. இவங்க நெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து they earn from commissions, listing fees and investment. இவ்வளவுதான். இந்த நிறுவனத்துக்குலாம் இவங்க எப்ப லாபத்துக்கு வருவாங்கன்னு தெரியாது. அமேசானுக்கு it took almost 8 years in US to break even. நம்ம நிறுவனம் ஒரு 2 வருஷம் நம்மளால லாபம் பார்க்க முடியும், இருக்க முடியுமாங்க? எவ்வளவு குறைச்சலா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸுக்கு இவங்க நம்ம தூங்க விட மாட்டாங்க. They are called as startups. நெக்ஸ்ட் இவங்க பிசினஸ் எப்படி கேட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அதை வந்து மைண்ட் பண்றதே கிடையாது. They do business for valuation. நீங்க பிளிப்கார்ட் பாத்தீங்க, லாஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வேல்யூஷன் பாத்தீங்களா? 1 லட்சம் கோடி. அதுக்கு மேல் ஸ்னாப்டீல் $5 பில்லியன். ஓலா கேப்ஸுங்க ஆரம்பிச்சு 4 years ஆயிருங்க. 24 வயசு பசங்க 2 பேர் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனி மதிப்பு 30,000 கோடிங்கிறாங்க. சரி, அவங்களால ஐஐடி பசங்க படிச்சவங்க. ஓயோ ரூம்ஸ், சரி, அவர் ஸ்கூல் டிராப் அவுட். சரியா? இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு தொழில் 1 வருஷம் தான் ஆகுது. மதிப்பீடு $400 மில்லியன் இல்லையா உங்களுக்கு? So they do business for valuation உங்களுக்கு and creating networks. எத்தனை கஸ்டமர் இருக்கு அவங்க they are able to service. அதுதான் நீங்க பிசினஸ். நெக்ஸ்ட் சரி, இது ஒரு பாருங்க. இந்த ஓலா கேப்ஸ், ஸ்னாப்டீல், பிளிப்கார்ட் நிர்வாகம் இன்னும் பணம் சம்பாதிக்கல. ஆனா அதுல உள்ள ப்ரமோட்டர்ஸ் they have become super rich Indians. ஓலா கேப்ஸ் பாருங்க, அங்கித் பாட்டி அண்ட் பாவிஷ் அகர்வால், அவங்களோட சொத்து மதிப்பீடு மட்டும் 2300 கோடி ஆளாது. சரியா? பிளிப்கார்ட் சச்சின் பன்சால் அண்ட் பின்னி பன்சால் 9000 கோடி ஆளாது. அடுத்தது குணால் பால் 2300 கோடி. சரியா? நம்ம தொழில் நஷ்டத்தில் இருக்கிற நமக்கு என்னங்க நெட்வொர்க் இருக்கும்? இது ஒரு ரெவல்யூஷன். சரியா? இன்னைக்கு பிசினஸ் ட்ரெண்டுங்கிறது மாறிட்டே வருது உங்களுக்கு.